அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சாசன சட்டத்தின் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர் மக்கள், பட்டியலின மக்கள் அவர்களின் விடியலுக்கு வித்திட்டவர். குரலற்றோரின் உரிமை குரலாக திகழ்ந்தவர். இன்றளவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்களின் குலச்சாமியாக அவர் வழிபடப்படுகின்றார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த தினமான இன்று நாம் அனைவரும் சாதி மத பேதங்களை கடந்து சமத்துவத்தை பேணி காத்திடுவோம் என்று சபதம் ஏற்போம். இன்று என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோவின் சார்பாக மாலை அணிவித்து சிறப்பு செய்தோம். சரி, அதுதான் இன்னைக்கு உங்களுக்கே தெரியுமே, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு. அதாவது நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு ஆளுநருக்குண்டான அந்த கடமைகளை செய்யாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டதை கண்டித்து உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மாநில சுயாட்சிக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இந்த வெற்றிக்கு காரணமான தமிழக அரசு, அதிலும் முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க ஆளுநர் அவர்களுடைய இந்த செயல்பாட்டால் உங்களுக்கே தெரியும், பல யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள்ல எதுவுமே வேலைகளே நடைபெறாம, அதுக்குண்டான நிதி கிடைக்காம, முக்கியமான பணிகள், இங்க இருக்கிற பேராசிரியர்களுடைய பணி நியமனம், பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த பிரச்சனைக்கு முழு காரணம் நம்முடைய RN ரவி தான். இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பால் இன்றைக்கு என்ற உதவி அந்த வைஸ் சான்சலர்ஸ் நியமிக்கப்பட்டு அந்த பல்கலைக்கழகங்களில் பொறுத்தவரைக்கும் மறுபடியும் இயல்பு நிலைக்கு அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறது இன்னைக்கு உருவாயிருக்கு. உச்சநீதிமன்றம் ஆளுநர் விமர்சனம் செஞ்சிருக்கு. ஆனா இப்பயும் கூட அவர் கல்லூரிகளுக்கு சென்று ஜெய் ஸ்ரீராம் கோஷம் மாணவர்கள். அதாவது என்னன்னா, நீங்க பத்திரிகை நண்பர், நீங்களே அந்த கேள்வியிலே பதில் இருக்கு. ஒரு ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, அந்த மாநில மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு நபராக தான் இருக்கணும். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில அரசுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவருடைய கருத்தை சொல்லலாம். சில தவறுகள் நடக்கும் போது ஒரு ஆளுநராக அதை சுட்டி காமிக்கலாம். ஆனால் முழுக்க RSS பஜ்ரங் தளுடைய போன்ற மதவாத இயக்கங்களுடைய பிரச்சாரராகிற ஒரு கொள்கை பரப்பு செயலராக அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. இது என்னன்னா அது என்னன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, பக்கத்தில் இருக்க கேரளம், மேற்கு வங்காளம், எங்கெல்லாம் பாஜக அல்லாத வேற இயக்கங்கள், வேற அரசியல் இயக்கங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அந்த மாநில அரசுகளுக்கு இடையூறு பல்வேறு விதத்தில் இடையூறு கொடுக்கிறாங்க. ஒன்னு நிதி கொடுக்கறது இல்ல, அந்த மாநிலங்களுக்கு அறிவிக்க வேண்டிய திட்டங்களை கொடுக்கறது இல்ல, அதுக்கு மேல அந்த மாநில அரசே அவங்களுக்கு உண்டான நிதியை வச்சு ஏதாவது பண்ணி ஓரளவு ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாலுமே இது போன்ற ஆளுநர் வச்சுக்கிட்டு எதுனா இடைஞ்சல் கொடுக்கலாம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியா உடனே அதை தடுத்து நிறுத்து. இது போன்ற அதே மாதிரி தவறுக்கு, அதாவது உண்மைக்கு புறம்பான செய்திகளை கொடுக்கிறது, வரலாற்றை திருத்தி சொல்றது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். கடந்த 3 வருடங்களா தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. பல்வேறு கண்டன குரல்கள், அரசியலை கடந்து நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க. ஒரு ஆளுநருக்கு உண்டான இது கிடையாதுன்னு. இது என்னன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியிலேயே அங்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணினால முதலமைச்சர் பயம் வந்துருச்சு, அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சுங்கிற மாதிரி வந்து எதிர்கட்சிக்காரங்க அப்படியே சொல்லுவாங்க. அவங்களுடைய தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு எல்லா விதமான இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து
இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நிறைய மக்களுக்கான நிறைய சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா அடித்தட்டு மக்களுக்கு நீங்க அந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து புதுமை பெண் தமிழ் புதுவன் திட்டம், இது போல நிறைய இந்த மாதிரி திட்டங்கள்னால இன்னைக்கு அடித்தட்டு ஜனங்க குறிப்பா பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க அதை வரவேற்றிருக்கிறாங்க. அந்த மக்கள் நல பணிகளால வந்து மறுபடியும் தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட அவர் இருக்கிறார். அதாவது வந்து இன்னைக்கு எங்களுக்கு பொறுத்தவரை அது காங்கிரஸ் இயக்கத்தோட விருப்பமா இருக்கலாம். எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் இந்த நாங்க ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க மதிமுக செயல்பட்டு இருக்கு. இந்த கூட்டணியில ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய இது போன்ற ஒரு செயல்பாடுகள் நாங்க அது கண்டிப்பா நாங்க அதை ஈடுபட மாட்டோம். மற்ற இயக்கங்கள் அவங்களுடைய உரிமை, அது எங்களுக்கு ஆட்சியில துணை வேணும், இல்ல துணை முதல்வர் பதவி வேணும், அந்தந்த இயக்கங்களுடைய அதை நான் சொல்ல முடியாது. மதிமுக பொறுத்த வரைக்கும், எங்களுக்கு பொறுத்த வரைக்கும், முதல்வர் பொறுத்த வரைக்கும் அவர் தான் திமுக தலைவர், அவர் தான் முதல்வராக இருக்க போறாரு. துணை முதல்வருக்கெல்லாம் இடம் கிடையாது. அது எங்களுடைய அது அந்த இயக்கத்துக்கிட்ட தான் கேட்கணும். எந்த இது வச்சு நீங்க துணை முதல்வர் கேட்கறீங்க, ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, காங்கிரஸ் இயக்க தலைவர்கிட்ட தான் கேட்கணும். மதிமுக அவரே பத்திரிகை நண்பரே ஒருத்தர் சொல்லிட்டார் பதில். காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் அவரே வந்து அது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. யாரோ குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி, அவருக்கு அண்ணன் செல்வ பிறந்தகைக்கு ஒரு களங்கத்தை உருவாக்குறதுக்காண்டி, அவருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுக்காண்டி யாரோ ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சாராதவர்கள் சில பேர் இதை பண்ணிருக்காரு. அவரே சொல்லியிருக்கிறார். ஆனா இது போன்ற விஷயம் நடக்கதான் செய்யும். உங்களுக்கு யாராவது குழப்பத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு அவப்பேர் உருவாக்குறதுக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் கடந்து வருகின்ற தேர்தலில் நம்முடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மக்கள் நல பணிகளால் அவர் வெற்றி பெறுவாருங்கிற நம்பிக்கை. பொதுவாகவே மின் மோட்டார் விவசாயிகள் மின் மோட்டார் சோலார் பேனல் போட்டாங்க, மின் மோட்டார்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோலார் பேனல் போடுறதுனால யூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க கொடுத்த இலவச கட் பண்ண போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நான் இன்னைக்கு பத்தி பேசல, ஆனா எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் சோலார் தான். நீங்க சோலார் வந்து பொறுத்த வரைக்கும் அதுதான் எதிர்காலம். நீங்க அது சோலார் இது வந்துட்டு வச்சுக்கோங்க. சோலாரை வச்சு நீங்க விவசாய பம்ப் செட்டுகளை இயக்குகிற அந்த இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு இலவச மின்சாரமே தேவையில்லை. அது வந்து இன்னைக்கே உடனே அது அமல்படுத்தணும் கிடையாது. காலப்போக்கில் ஒரு 5 வருடம் 10 வருடத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் சோலார் பவர் பொறுத்த வரைக்கும் அதுதான் எதிர்காலம் இருக்க போது. அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நீங்க இந்த நேச்சுரல் கேஸ், இந்த ஆயில் இதெல்லாம் பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலை வரும். நாட்டுக்கு உங்களுக்கு வந்து சேமிப்பு நிறைய வரும். எதிர்காலம் அதுதான் அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் செஞ்சாலும் அதை நாங்கள் வரவேற்க செய்வோம். ஆனா இலவச மின்சாரம் அது வரைக்கும் தொடரும். அதெல்லாம் யாரும் கட் பண்ண போறது கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல உட்கட்சி பூசல் என்பது அதிகமாக பேசப்படுது. தொண்டர்களும் பாதிக்கிறாங்க. முறையான ஒரு சீர்கேடுனா எந்த மாதிரி விஷயங்களை கையாளணும்? அதாவது எந்த இயக்கம் இருந்தாலும், அது திமுக, அதிமுக, மதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, எந்த ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக இயக்கங்கள் இதெல்லாம், அந்த இயக்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் எந்த முடிவா இருந்தாலுமே அதனுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அவங்க தான் முடிவு எடுக்கணும். தலைவரே முடிவு எடுத்தாலும் அது சர்வாதிகாரம். அந்த இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதா தலைமையுடைய கடமை. அதே வேளையில் தலைமைக்கும் தலைவருக்கும் துரோகம் செய்பவர்கள், அந்த கட்சியை சிதைக்கும் விதத்தில் செயல்படுவதற்கு வந்து எந்த இயக்கமா இருந்தாலுமே அதுக்கு உடனே நடவடிக்கைகளை எடுக்காட்டி அது ஒரு புற்றுநோய் போரி அந்த இயக்கத்தை அழிச்சிருந்தது தான் என்னுடைய நிலைப்பாடு. நன்றி. அதாவது ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஃபேஸ் இருக்கிறாங்க. ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அரசாங்கத்திட்ட இருந்து பப்ளிக் செக்டர்ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட தனியார் மயமாயிருச்சு. ஆனா அவங்க வந்து பழைய விமானங்கள் நிறைய வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட புதிய விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் புதிய விமானங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த இடைவேளையில பொறுத்த வரைக்கும் அவங்க பழைய விமானங்கள் பயன்படுத்திட்டு இருக்க நேரத்தில் பழுதடையுது. நானே பயணிக்கிற ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் சில சமயம் டாய்லெட் வேலை பார்க்க மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்களுடைய, நான் 2 மாசம் முன்னாடி டெல்லியில அவங்களுடைய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அவங்களுடைய அலுவலர் பேசும்பொழுது, ஏர் இந்தியா வந்து நீங்க டாடா வாங்கிட்டாங்க, அப்ப டாடா கையில வந்ததுக்கு அப்புறம் நல்லா இனி இயங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த பிராண்ட் இமேஜுக்கு வந்து ஒரு கேடு உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. நீங்க சீக்கிரமே உங்க புதிய விமானங்கள் இல்ல பழுதடைந்த விமானங்களுக்கு வந்து உடனே அதுக்குள்ள ரிப்பேர்ஸ் இதெல்லாம் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்னும் நல்லா கஸ்டமர் சர்வீஸ் கொடுங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். அது ஒரு இடைக்காலம், அனைவரும் ஒரு வருஷத்துக்குள்ள அது ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். அது எந்த இயக்கம் இருந்தாலும் அது வந்து ஜனநாயக முறைப்படி அது இயங்கணும். பொது வழியில பொறுத்த வரைக்கும்
அது சிலது பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது வருத்தமா இருந்தா, அவர் ஐயா ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் மூத்தவர், அவருக்கு உண்டான அந்த அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. அதாவது சில விதத்துல பத்திரிகை கொள்கை அடிப்படையில் நாங்கள் வித்தியாசம் வேறுபட்டாலுமே அவருடைய தமிழக அரசின் அவருடைய பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது. அதை புரிந்து கொண்டு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருக்கு உண்டான அந்த மரியாதை அளித்துவிட்டு அந்த கட்சிக்குள்ள அவங்களே முடிவு பண்ணி அவங்க அதை தீர்த்துக்கிற அந்த இயக்கத்துக்கு நல்லது. சரி, ஏங்க நீங்க காங்கிரஸ் பத்தி கேக்குறீங்க, பாமக பத்தி ஜனங்க பத்தி கேளுங்க. இந்த தொகுதியில ஏதாவது நான் குறைபாடு வச்சிருக்கேனா, நான் செய்யாத ஒண்ணு சொன்னதை செய்யாம இருக்கேனா, அது மாதிரி ஏதாவது கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். மற்ற இயக்கத்தில் இருக்க பிரச்சனைகள் அந்த இயக்க தலைவர்கள் தான் பதில் சொல்லணும். உங்களை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நல்ல உங்களுக்கு உடல் நலமும் ஒரு மன மகிழ்ச்சியும் உருவாக்குற மாதிரி இந்த ஆண்டு அமையணும் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு ஏர்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா நீங்க கேட்டீங்க சார், சென்னையில மதுரையில எல்லா இடத்துலயும் நீங்க பிரஸுக்காண்டி ஒரு இது வச்சிருக்காங்க, திருச்சியில மாத்திரம் கிடையாது. நானும் சொல்லி அழுத்து போயிட்டேன். நானு திட்டமா செஞ்சுட்டேன். ஆனா புதுசா வந்திருக்க அதிகாரி அவர் பொறுப்படுத்த பிறகு போன மாசம் நான் போன உடனே சார் நிறைய இது நான் சொன்னது செஞ்சுட்டீங்க, எனக்கு வந்து என்னன்னா பிரஸுக்காரங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் சொல்லிருந்து சார், இது வரைக்கும் நடக்கல சார், நீங்க முடியலன்னு சொல்லி ஏன் கை காசு போட்டே பண்ணிடுறேன்னு சொன்னேன். சொல்லி 2 வாரத்துல அந்த ஸ்டாண்ட கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஸ்டாண்ட் மெட்ராஸ்லயும் பார்க்க முடியாது, கோயம்புத்தூர்லயும் பார்க்க முடியாது, மதுரை அவ்வளவு பக்காவா பண்ணிருக்காரு. லேட்டஸ்டா வந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு அவர் பாராட்டி தான் சொன்னாங்க. அது உங்களுக்காக திருச்சியை சார்ந்த பத்திரிகை நிருபர்களுக்காக நான் அந்த ஏற்பாடு பண்ணி நீங்க போய் பாருங்க, அந்த ஸ்டாண்ட போய் பாருங்க. நான் கேட்கறேன், அதையும் கேட்கறேன். அடுத்த ஸ்டெப் இல்ல போடியத்துக்கு இவ்வளவு நேரம் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ரூம் வேணும், உங்களுக்கு அதுக்கு பிரஸ் கார்டு வச்சு தான் நீங்க போகணும். நான் கேட்கறேன், ஏதோ ஒரு கேபின் மாதிரி பண்ண முடியுமா? வேற ஏர்போர்ட்ல அது பண்ணிருக்காங்களா? அது ஒரு இது இருக்கு, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. கேட்கறேன், நான் கேட்டுட்டு பண்றேன். சரி.